ஐபிஎல் மேட்ச ஃப்ரீயா நம்ம ஆன்லைன்ல பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்களா? கண்டிப்பா நம்புவீங்களா? ஆமாங்க. கண்டிப்பா வந்து எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் இல்லாம நம்ம வந்து ஆன்லைன்லயே பார்த்தீங்கன்னா, அத வந்து பார்த்துக்கலாம். ஸோ அது எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நீங்க ஒரு ஏர்டெல் யூசரா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜியோக்கு பார்த்தீங்கன்னா இது இல்ல. ஸோ ஏர்டெல் யூசரா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா இது வந்து கிடைக்கும் இந்த சப்ஸ்கிரிப்ஷன். 1 மாசம் மட்டும் இல்லைங்க. 3 மாசம் வரைக்குமே நம்ம பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா வந்து ஐபிஎல் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஏர்டெல் ஆப் இல்ல அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். லோட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இதில தான் நம்ம பார்த்தீங்கன்னா, ஜியோ ஹாட்ஸ்டாருக்காக நம்ம பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்க போகுது. ஸோ நீங்க ரீசார்ஜ் பண்றத பொறுத்து தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்க வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ இப்ப நீங்க அது ரீசார்ஜ்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல. பழைய ரீசார்ஜ்லயே பார்த்தீங்கன்னா, இது நமக்கு வந்து ஆட் ஆகும். மினிமம் பார்த்தீங்கன்னா, நீங்க 30 நாள் பார்க்குற மாரி இருக்கும். நீங்க எந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணீங்களோ அதுக்கேத்த மாரி அந்த 90 நாள்லயும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது எங்க இருக்கும்? எங்க போய் பார்க்கறது அப்படின்னு தெரியலனா, இங்க பார்த்தீங்கன்னா ஆட் மாரி நெறைய போயிட்டு இருக்கா? ஸோ இந்த ஆட் அப்படியே ஒன் பை ஒன்னா அப்படியே தள்ளிட்டே வாங்க. இதுல பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அங்க இல்லைனாலுமே அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்களா, இங்க வந்து ரிவார்ட் அண்ட் ஓடிடி அப்படின்னு இருக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம கிளிக் பண்ணி அங்கேயும் போய் பார்த்துக்கலாம். நான் வந்து இந்த ஆட்லயே உங்களுக்கு காட்டிடுறேன் வாங்க. ஜஸ்ட் அத வந்து கிளிக் பண்ணிட்டேன். இத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க பார்த்தீங்கன்னா கூப்பன் கார்டு இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் ஃப்ரீயா இருக்கோ இது எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா நான் வந்து கூப்பன் கோட் வந்து கலெக்ட் பண்ணிட்டேன். அத வேணா ஸ்கிரீன்ஷாட் வேணா நான் எடுத்து வச்சிருக்கேன். அத உங்களுக்கு வேணா காட்டுறேன் பாருங்க. ஸோ கண்டிப்பா உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் இது. ஸோ இதுதான் பார்த்தீங்களா அந்த டேட்டாவுக்கான கூப்பனு. ஸோ இதுல பாருங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு 1 ஜிபி டேட்டா கூப்பன்னு சொல்லி குடுத்துருக்காங்களா? கீழ பார்த்தீங்கன்னா ஆஃபர் டீட்டெயில்ல 1 ஜிபி டேட்டா பிளஸ் ஜியோ ஹாட்ஸ்டார் ஃபார் 30 டேஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இத நாம வந்து 30 நாளைக்கு நாம வந்து பார்த்துக்கலாம். இந்த 30 நாளைக்கு மட்டும் தான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இல்ல. ஸோ நீங்க என்ன பிளான் ரீசார்ஜ் பண்றீங்களோ அத பொறுத்து தான் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா 1 மந்த் ரீசார்ஜ் பண்ணதுனால எனக்கு வந்து இப்படி வந்திருக்கு. நீங்க 3 மந்த் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 3 மந்த் வரும். அதையும் காட்டுறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா 12 ஜிபி டேட்டா அது மட்டும் இல்லாம 90 நாளைக்கான ஜியோ ஹாட்ஸ்டார நாம ஃப்ரீயா பார்த்துக்கலாம். ஸோ இதுல வந்து ஏர்டெல் யூசர்ஸ்க்கு மட்டும் தான் குடுத்துருக்காங்க. ஜியோ யூசர்ஸ்க்கு குடுக்கல. ஸோ நீங்க வந்து ஜியோ யூசரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஸோ இது வந்து எப்படி வந்து கிளைம் பண்றது அப்படின்னா, கிளைம் நவ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத மட்டும் நீங்க கிளைம் நவ்ங்கிறது குடுத்துட்டீங்களா, இப்ப பார்த்தீங்கன்னா கிளைம்ன்னு சொல்லி ஒரு ஆடிட் கேட்கும். அது குடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒண்ணு வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து ஜியோ ஹாட்ஸ்டார ஓப்பன் பண்ணி நீங்க அதுல ஃப்ரீயா பார்த்தீங்களா அன்லிமிட்டடா பார்த்துக்கலாம். ஸோ இந்த ட்ரிக்ஸ் கண்டிப்பா வந்து ஒர்க் ஆகுது. ஏர்டெல் யூசரா இருந்தீங்களா, கண்டிப்பா நீங்க போய் இத செக் பண்ணி பாருங்க. இது வந்து அஃபிஷியலா தான் விட்டுருக்காங்க. இது வந்து அன்அஃபிஷியல் ஆப்போ எதுவுமே இல்ல. நீங்க வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்ல தான் பார்க்க போறீங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏர்டெல் யூசர்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க. பார்க்கலாம்.